கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கானான் களஞ்சியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உயிர்த்தெழுந்த நாள் குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல ஆசையாக இருக்கிறேன். வேதத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 28:6 கர்த்தர் உயிர்த்தெழ காரணம் என்னன்னா, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், கர்த்தர் உயிர்த்தெழுவதற்கு காரணம் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24:44 வேத வாக்கியம் நிறைவேறும்படி, ஆமென், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி என் இயேசு உயிரோடு வந்தார். ஆமென். லூக்கா 24:50 வாசிக்கிறோம். அங்கே நாம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி என் இயேசு உயிரோடு வந்தார். யோவான் 20:19 சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர், சமாதானம் கொடுக்க என் இயேசு உயிரோடு வந்தார். யோவான் 20:22 பரிசுத்த ஆவியை கொடுக்க, அவர் ஊதி பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்றார், கொடுக்க உயிரோடு வந்தார். மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், சகல அதிகாரங்களை கொடுக்க. ஆமா, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதியரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் கற்பித்தவர்கள் அவர்களுக்கும் நீ என்ன பண்ண, உபதேசம் பண்ணு என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்தார். ஆமா, யோவான் 3:16 நித்திய ஜீவனை உண்டாக்க, பரலோக வாழ்வு கொடுக்க என் இயேசு உயிரோடு வந்தார். யோவான் 6:54 வாசிக்கிறோம். ஆமா, நிறையா. இப்படி என் இயேசு உயிர்த்தெழுவதற்கு காரணம் 7 பாயிண்ட் சொன்னேன். வேதத்தில் சிலர் உயிரோடு எழுந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 17:15 வாசிக்கிறோம், சாரிபாத்துடைய விதவை மகளை கர்த்தர் என்ன பண்ணார், உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 4:11 சுனமையால் மகளுடைய மரித்து போனால் அவரை உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 3:20 மோவாபின் மனுஷர் எலிசாவின் எலும்பு பட்டு உயிரோடு வந்தான். லூக்கா 7:11 நாயினூர் விதவு மகன், அந்த மகளை அழாத என்று சொல்லி அவர் தொட்டு உயிரோடு எழுப்பினார். லூக்கா 8:41 எவிரு மகள் கர்த்தர் 12 வயதுள்ள அந்த மகளை தலித்தாகுமி என்று சொல்லி கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். யோவான் 11:43 லாசருவே வெளியே வா என்று சொல்லி 4 நாளான அந்த லாசரு உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர் 9:36 தபித்தா கர்த்தர் பேதுரு கொண்டு உயிரோடு எழுப்பினார். அதே அப்போஸ்தலர் 20:9 ஐத்துகு வாலிபனை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு உயிரோடு எழுப்பினார். அதே 1 கொரிந்தியர் 15:4-19 இயேசு கிறிஸ்து இரட்சகர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் எழுந்திருக்கும் போது மத்தேயு 27 வாசிக்கிறோம், 52 மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிரோடு வந்தார்கள். ஆமாம், என் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் போது மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தார்கள். எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம், உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்தது. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு நாள் என் இயேசு வரப்போகிறார். அப்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பின்பு நாம் உயிரோடு இருக்கிற மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட என்ன பண்ண போறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தா மரணமானாலும் ஜீவனானாலும் எது ஆனாலும் இயேசுவை நம்பும்போது விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கை உயிரடையும். ஆமாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். God bless you.